ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாப்பழ அடை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது பலாப்பழம் கூழுச்சக்கான்னு சொல்லுவாங்கங்க. இது குழகுழன்னு இருக்கும். இது ஒரு நாளைக்கு முன்னே நான் கட் பண்ணி வச்சுதுங்க. அதிகம் பழுக்காத்துக்கு முன்னவே இது கொட்டை தனியாக பழம் தனியாக நான் எடுத்து வச்சுக்கலாம் தேவைக்கிற அளவு. இது ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாதுங்க, பகுதி எனக்கு போதுமாக இருந்துச்சு. இதை எடுத்து நம்ம ஜாரில் போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையானது 2 கட்டை வெல்லுங்க, ஒரு 1/4 கிலோ அரிசி பொடிங்க. இது பொடி தான் இருந்துச்சுங்க. அதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். 2 கட்டை வெல்லத்தை 1 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேங்க வடிகட்டி. அதில் நம்ம அரைச்சின வந்த பலாப்பழ ஜூஸை ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம அரிசி பொடி வச்சுருந்ததை அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்காங்க, கொஞ்சமாக 2 ஏலக்காய், சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாதிரி ஆறட்டுங்க. ஆறினதும் எடுத்துக்கலாம். நான் இதை கூட நிலக்கடலை சேர்த்துருக்கேங்க. தேங்காய் சேர்த்துவாங்க. தேங்காய் விற்கிற விலைக்கு அதெல்லாம் என்னால் வாங்க முடியல, அதனால் நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வாழை இலையில் இது போல் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்துச்சுன்னா சூப்பரான பலாப்பழ அடை ரெடிங்க. நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. 2 நாள் வச்சா கூட அப்படியே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, அதாவது டீ கடைக்கு இது கொடுக்குறதுக்கு குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்கள் கையில் கிடைச்ச பலாப்பழ அடை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.